அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காஃபி வித் மில்லியனர். இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அசெட் அலோகேஷனை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து அசெட் அலோகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலாகவே வந்து ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது எப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து உங்கள் ஏஜ் 100ன்னு வச்சுக்கோங்களேன். 100ன்னு இருக்குன்னா அதை வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து உங்கள் பேசிக்காக எவ்வளவு ஸ்டாக் இருக்கணும், எவ்வளவு பாண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணி எப்படி இருக்குன்னா, உங்கள் ஏஜ் வந்து ஒருத்தர் 100 வயசு வரை வாழ்கிறாரு, அதாவது 100 வயசு தான் மேக்ஸிமம் எடுத்துப்பாங்க. அதில் வந்து 100 இயர்ஸுக்கு வந்து இப்போ ஒரு வேளை வந்து உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ வந்து 30ன்னு வச்சுக்கோங்க. 30 இயர்ஸ் நீங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா வந்து 30% வந்து இது பாண்ட்லேயும் 70% வந்து ஸ்டாக்ஸ்லேயும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். இப்போ உங்கள் ஏஜ் வந்து 20 அப்படின்னு சொன்னால் 20% வந்து பாண்ட்லேயும் 80% வந்து ஸ்டாக்லேயும் இருக்கணும். ஸோ கிராஜுவலாக நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் ஓல்டர் ஆகிக்கிட்டே போவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 40 இயர்ஸில் இருந்தீங்கன்னா 40% வந்து பாண்டு, 60% வந்து ஸ்டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் அலோகேஷன் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து யூஸ்வலாக வந்து இங்கே சொல்கிறலா, ஆனால் இதை கொஞ்சம் நம்ம மாற்றி பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஒரு அட்லீஸ்ட் 50 இயர்ஸ் வரையுமாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ மெஜாரிட்டி ஆஃப் த என்ன கேட்டிங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த மில்லியனர்ஸ் என்ன வச்சுக்கோங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டாக்ஸில் தான் இருக்கும். வந்து பாண்ட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக எக்ஸ்போஷர் இருக்கும், இல்லைன்னா ஆல்மோஸ்ட் சில பேருக்கு இருக்காது. எனக்குலாம் பாண்டே கிடையாது. ஆக்சுவலாக வந்து நான் ஃபுல்லாக ஸ்டாக்ஸு தான் ஃபுல் எக்ஸ்போஷர் நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி வேறு. ஸோ அதனால் வந்து என்னால் முடியும். இப்போ உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, யூஸ்வலாக வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நான் சொன்ன வந்து அந்த 100ல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் பாண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து ஒருத்தர் 50 வயசுக்கு மேலே, அதாவது த பர்சன் ஹூ இஸ் கெட்டிங் வெரி க்ளோசர் டு ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிட்ட இருக்கவங்க, இல்லைன்னா ரிட்டையர் ஆனவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரூல் தான் 60-40. 60% ஸ்டாக்ஸ், 40% பாண்ட்ஸ். ஸோ இப்படி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து தம் ரூல். அதை தவிர்த்துட்டு நீங்கள் அண்டர் 50 சொன்னல, அண்டர் 50க்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 80% வந்து ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா நல்லது. ஆக்சுவலாக ஏன்னா உங்கள் கம்மியான ஏஜில் வந்து நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதில் வந்து நான் யூஸ்வலாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் முன்னாடி வாங்கினேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்போ வந்து எக்ஸ்போஷரில் எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் மேலே எனக்கு வந்து பெரிய ஒரு லாங் டேர்மில் எனக்கு பெரிய க்ரோத் கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதனால் வந்து நான் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கைண்ட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா வந்து நீங்கள் ஒரு 60% வந்து ஸ்டாக்ஸு, 20% வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, இல்லைன்னா 30% ஸ்டாக்ஸு, 30% இண்டெக்ஸ் ஃபண்டு, ரிமைனிங் வந்து 20% வந்து பாண்டு போகலாம். இல்லை வெறும் ஸ்டாக்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஒரு 100% ஸ்டாக்ஸ் நீங்கள் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 20-30% வந்து இண்டெக்ஸ் ஃபண்டும், 60-70% வந்து நீங்கள் நம்ம ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஆக்சுவலாக வந்து இப்போ இதுதான் பேசிக்காக வந்து போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி இருக்கணுன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை தவிர்த்துட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வந்து ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்ஸ்லாம் எதையும் வந்து நீங்கள் வந்து வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா இப்போ நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் ஆக்சுவலாக வந்து நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய இந்த ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி, சைனீஸ் கம்பெனி, நியோ, எக்ஸ்பிங்லாம் இங்கே வந்து நிறைய வாங்கி $50-55 வாங்கி இப்போ எல்லாமே வந்து $10-12 $20 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் எப்போ போகும்னே தெரியாது, போகாதுன்னா கூட தெரியாது ஆக்சுவலாக வந்து அந்த பழைய ப்ரைஸுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டாக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி. எப்போ வந்து கவரும், எது மேலே போகும் கீழே போகும் தெரியாது. வந்து நீங்கள் டெஸ்லாவும் எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக பொடிக்கட்டிக்காக பறந்து எல்லோரும் அதுக்கு பின்னாடி ஓடினாங்க. இப்போல்லாம் இருக்கவங்கலாம் வந்து எல்லாம் செல் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. நான் என்ன எக்ஸ்போஷர் வச்சுருக்கேன், என்ன லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டர்னால நான் இன்னும் எக்ஸ்போஷர் வச்சுருக்கேன். எனக்கு கெயின் இருக்குது. என்னென்னா ரொம்ப ஏர்லி டேஸில் வாங்கினதுனால எனக்கு வந்து கெயின் இருக்குது. ஆனால் இப்போ வாங்கி கெயின் பண்ண முடியுமான்னா கொஸ்டின் தான். எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கி ஒரு ஸ்டாக் கெயின் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு ஸ்டாக் நீங்கள் ஆட் பண்ணணும்னா அந்த ஸ்டாக் வந்து கரெக்டான ப்ரைஸுக்கு வாங்கணும். ஆக்சுவலாக வந்து
மார்க்கெட்டில் வந்து ஒரு வேர்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க கூட சொல்லுவாங்க வந்து டூ நாட் டைம் த மார்க்கெட் பட் டைம் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதாவது டூ நாட் டைம் த மார்க்கெட்னால் வந்து ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிற வரை நீங்கள் வெயிட் பண்ணணும்னா எவ்வளோக்கு வரை கீழே போகணும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, வாங்குங்க, பை பண்ணுங்கன்னு அதான் அதுக்கு அர்த்தம். டைம் இந்த மார்க்கெட்னால் வந்து வாங்கிட்டு ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து இது வாய் வார்த்தை மட்டும்தான். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து பெரிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து தே ஸ்டில் டைம் த மார்க்கெட். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கூட பஃபெட்டிட்ட வந்து $340 பில்லியன் வந்து கேஷ் வந்து ரிசர்வ் இருக்குது. ஆனால் அவர் வந்து வாங்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் வந்து மார்க்கெட் ஓவர் வேல்யூட் ஓவர் ஹீட்டடாக இருக்குது. இப்போ வாங்கினா மாட்டிப்போம், போட்ட காசு வந்து இது கோவிந்தாயிரும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து அவர்லாம் எப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து அடிமாட்டு விலைக்கு போகுது அப்போ தான் அவர் வாங்குவார். ஆக்சுவலாக வந்து 2008 மாதிரிலாம் அதெல்லாம் 2008 வந்து அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து லக்கில் பணக்காரனானவங்க. அந்த மாதிரி லக்கெலாம் வந்து எப்பாவது ஒரு தடவை தான் வரும். ஸோ அது அந்த லக்கையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். அது அந்த டைமில் வந்தவங்க அதை யூஸ் பண்ணதுனால அவங்க பணக்காரனாக ஆகிருப்பாங்க. ஆனால் 2008 டைம் வந்து எப்போவும் வந்து அந்த மாதிரி கிராஷஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா 2008 கிராஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஷ். ஏன்னா வந்து 2008 வந்து 2009 வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு லாங் பீரியடுக்கு அந்த கிராஷ் வந்து அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகி அப்படியே கீழே கிடந்துச்சு மார்க்கெட் வந்து. ஸோ அதனால அது வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்துச்சு. வாங்குறவங்க வந்து யோசிச்சாலும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ 2000 ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராஷ் இருந்துச்சு. ஆக்சுவலாக 30-40% மார்க்கெட் அதுலேயும் வந்து கீழே போயிட்டு. ஸோ அந்த டைமில் என்ன பிரச்சனைனா வந்து ஆக்சுவலாக வந்து மார்ச் மாதம் வந்து 2020 வந்து கீழே போனது. ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து மார்க்கெட் வந்து ரீபவுன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வித்தின் மந்த்லேயே வந்து ஆக்சுவலாக வந்து ரீபவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து வி ஷேப் ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதனால் அதில் நிறைய பேர் பணம் யார் ரொம்ப துணிஞ்சு பணம் பண்ணாங்களோ அவங்க தான் பணம் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா 2008 கிராஷ் வந்து அது வந்து ஒரு லாங் பீரியட் யூ ஷேப் ரிகவரி. ரொம்ப நாள் வந்து கீழே பாட்டம்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்புக்கு போச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கிராஷ்லாம் இன்னுமே வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் வந்து லக்கில் வந்து பணக்காரனானவங்க 2008 நான் வாங்கினேன், இப்போ வந்து போர்ட்ஃபோலியோக்குள்ளே பெரிய சைஸுக்கு போயிடுச்சு அப்படின்லாம் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து அது யார் வாங்கியிருக்காங்களோ இல்லை வந்து வாங்கினவங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கலாம். ஏன்னா லக் ஃபேக்டரும் வந்து மார்க்கெட்டில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பியூர் லக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். மார்க்கெட் எப்போ டவுனில் போகுதோ அப்போ நீங்கள் வாங்கணும். இப்போ ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்ல ஸ்டாக்காக இருந்தால் கூட வந்து ஒரு பெரிய ஹை ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. மறுபடியும் அதுலேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து கீழே போயிடுச்சு ஒரு 20-30%. திருப்பி அந்த ஆல் டைம் ஹைக்கு வர்றதுக்கு எத்தனை மாதம், 6 மாதமோ 1 வருஷமோ ஈவன் இயர்ஸ் கணக்கில் கூட எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் அந்த கம்பெனி வந்து ரெப்யூட்டடான கம்பெனி, நல்ல கம்பெனியாகவே இருந்தாலும் ஆனால் வந்து அது வந்து உங்களுக்கு பழைய ப்ரைஸ் வந்து திரும்பி வர்றதுக்கு இன்னும் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்கும்போதே வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து வாங்கணும். பார்த்து வாங்கலைன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கும்போது என்ன பண்ணணுன்னா, இது இப்போ ஒரு ஸ்டாக் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ஒரு 20-30% 40% கீழே போயிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு $5,000 நீங்கள் வாங்கணும் அப்படின்னு $5,000 வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து அதை என்ன பண்ணால் வந்து ஒரே மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. வாங்கும்போது வந்து ஆக்சுவலாக வந்து அது 4 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் உங்கள் அமௌண்ட்டை வந்து. ஏன்னா இப்போ வந்து $100 வந்து ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அது $100 தான் லாஸ்ட் ப்ரைஸ். அதுக்கு கீழே போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அது மறுபடியும் 90க்கு போகலாம், அப்போ வந்து 80க்கு போகும். அது வந்து ஸோ ஒரு வந்து இப்போ வந்து நீங்கள் $100 அந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ஒரு 3 hour 4 hour நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 4னா வந்து $1,000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து இன்னொரு 10% $90 வந்துச்சுன்னா இன்னொரு 1,000 போடுங்க. 80க்கு வந்துச்சுன்னா இன்னொரு 1,000 போடுங்க. மேலே போச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் நீங்கள் வாங்கணும். ஒரே மொத்தமாக கொண்டு பணத்தை வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மறுபடியும் ஸ்டாக் வந்து 100லேருந்து ஒரு வேளை 50 கூட போகலாம், 25 கூட போகலாம். ஸோ அதனால் வந்து எவ்வளோ கீழே போகணும் யாருனாலுமே சொல்ல முடியாது. ஸோ மல்டிபிள் ப்ரைஸஸ்க்கு வாங்கினீங்கன்னா பாட்டமாக வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் ஆயிரும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து ஸ்டாக் வாங்கணும். ஸோ இப்படி தான் பேசிக்காக வந்து போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் பில்டு பண்ணணும் ஆக்சுவலாக வந்து.
பேசிக்காக மில்லியனர் பார்த்தா இப்படி தான் பொல்யூட் பண்ணுவாங்க. சரியா? இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு நாளைக்கு நான் வந்து வேறு ஒரு கண்டென்ட்டோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காஃபி வித் மில்லியனர்.